OH சினிமா நேயர்களுக்கு வணக்கம். எங்கள் தங்கராஜா இந்த பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது 100 நாட்கள் ஓடிய திரைப்படம். இந்த படத்தினுடைய கதாநாயகன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். இதில் குறிப்பிடத்தகுந்த விஷயங்கள் வந்து 2-3 இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. இந்த படத்தில் கதாநாயகன் நடித்தவர் மஞ்சுளா. உங்களுக்கே நல்லா தெரியுமில்ல, ரிக்ஷாக்காரன் படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக மஞ்சுளா நடித்து அந்த திரைப்படம் எவ்வளோ பெரிய வெற்றி படமாக அமைந்தது அப்படின்னு தெரியல. எம்ஜிஆர் படத்தில் அறிமுகமான மஞ்சுளா சிவாஜி கணேசனுடன் முதல் முறையாக ஜோடி சேர்ந்து நடித்த திரைப்படம் இது. அது இன்னும் சொல்லப்போனால் அந்த மஞ்சுளாவோட இன்ட்ரொடக்ஷன் சீன் அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா. இது ஆக்சுவலாக பார்த்தா இந்த படத்தில் தெலுங்கு படம். இது வந்து மானவுடு தானவுடு அப்படின்ற பேரில் தெலுங்கில் வெற்றி பெற்று 100 நாட்கள் ஓடிய திரைப்படம். அங்கு இந்த படத்தினுடைய கதையை எழுதியவர் சின்னப்பா ரெட்டி அப்படின்னு ஒருத்தர், சின்னப்பா ரெட்டி. அவர் தான் இந்த படத்தினுடைய கதாசிரியர் அண்டு தயாரிப்பாளர். தெலுங்கில் சோபன் பாபு இந்த படத்தினுடைய கதாநாயகன். இந்த படத்தில் கதாநாயகியாக அங்கே நடித்தவர் சாரதா. அங்கே வெற்றி பெற்ற திரைப்படம். இந்த வெற்றி பெற்ற திரைப்படத்தை வந்து ஜெகபதி பாபு, இப்போ இருக்கார் நடிகர் இருக்கார்ல, அவங்க அப்பா ஜெகபதி பாபுனுடைய அப்பா வந்து VB ராஜேந்திர பிரசாத். அவர் தான் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், இயக்குனர், ரெண்டுமே அவர் தான். ஜெகபதி ஆர்ட் பிக்சர்ஸ். அதேமாதிரி ஜெகபதி பாபு வந்து அப்போ ஏதாவது சின்ன பையனாக குழந்தையாக இருந்திருப்பார். தன்னுடைய மகன் பேரில் வந்து இந்த நிறுவனத்தை ஆரம்பித்து ஜெகபதி ஆர்ட் பிக்சர்ஸ் அப்படின்ற பேரில் வந்து இந்த நிறுவனத்தை வச்சு VB ராஜேந்திர பிரசாத் வந்து அந்த படத்தை இயக்கினார், தயாரித்தார். அப்போ வந்து வசந்த மாளிகை திரைப்படம் வந்து ஓடி அதை வந்து டி ராமநாயுடு தயாரித்து பெரிய அளவில் வெற்றி பெற்று அப்படிங்கிற ஒரு தெலுங்கு பட தயாரிப்பாளர்னா டி ராமநாயுடு தயாரிக்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்து வசந்த மாளிகை படம் எவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட் ஃபில்மாக அமைந்தது அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா. அப்படி அமைந்த பிறகு இன்னொரு தெலுங்கு பட தயாரிப்பாளர் VB ராஜேந்திர பிரசாத் வந்து சிவாஜி கணேசனை கதாநாயகனாக வைத்து அப்படின்றது இதெல்லாம் வந்து ஒரு தமிழ் பட உலகில் செய்யப்பட்ட ஆழமான பதிவுகள் அப்படின்னு. VB ராஜேந்திர பிரசாத் அவரே ப்ரொடியூசர் கம் டைரக்டர். இன்றைக்கி என்னென்னா, உங்களுக்கு VB ராஜேந்திர பிரசாத் அப்படின்ற அந்த பேரை சொல்லும்போதே உங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்றக்காக தான் பிரபல தெலுங்கு நடிகரான ஜெகபதி பாபுனுடைய அப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த படத்தினுடைய ஆரம்ப காட்சி அப்படின்றத இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னால, ஆரம்ப காட்சியிலேயே எப்படின்னா, சிவாஜி சார் வந்து அதில் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வருவார். ராஜா அப்படின்னு ஒரு கதாபாத்திரம். அதுக்கு வந்து வசந்தி அப்படின்ற ஒரு இளம்பெண் வந்து அங்கே மெடிக்கல் காலேஜில் படிக்கக்கூடிய இன்னொரு ஸ்டூடெண்ட்டு. 2 பேரும் காதல். அப்படி வரும்போது அந்த வசந்தி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய மஞ்சுளா சிவாஜி பார்த்து சொல்லணும், ராஜா, எனக்கு வாழ்க்கையில் நீங்கள் தான் இனிமேல் எல்லாம் அப்படின்னு நினச்சி நான் வந்துட்டேன், என்னை கைவிட்டுறாதீங்க ராஜா அப்படின்னு சொல்லி வசந்தி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய மஞ்சுளா சொல்லும்போது, ராஜா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சிவாஜி சொல்லுவார், வசந்தி, என்னை நம்பி வந்தவங்க யாரையுமே நான் கைவிட்டதாக கிடையாது, நான் நிச்சயமாக உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு. அதாவது எம்ஜிஆர் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு நடிகை வந்து சிவாஜி படத்துக்கு வராங்களாம், உங்களை நம்பி நான் வந்துட்டேன், என்னை கைவிட்டுறாதீங்கன்னு, நான் கைவிட மாட்டேன். யோசிச்சு பாருங்கள். அதாவது பாலமுருகன் வசனம் இருக்குது. பாலமுருகன் சார், பாலமுருகன் வந்து எனக்கு நல்ல பழக்கம். அவர் அப்படியே சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்துட்டார். அப்படி பாலமுருகன் சார்கிட்ட வந்து அவர் வீட்டில் வந்து அவர் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு தந்தை மகனுக்கு உரிய ரிலேஷன்ஷிப் இருக்கும். அவர் வீட்டில் உட்காந்தா நான் அவங்க வீட்டில் போய் சாப்பிடுவேன். அவருடைய மனைவி எனக்கு அம்மா மாதிரி, அவருடைய பசங்க ஃபுல்லாகவே என்னுடைய சகோதரர்கள் மாதிரி எல்லாருமே. அங்கேயே வீட்டிலேயே சாப்பிடுவேன், அவங்க வீட்லேயே பல மணி நேரங்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன். பாலமுருகன் சார்கிட்ட வந்து அப்படியே நான் வந்து பல மணி நேரங்கள் உட்காந்து அப்படியே அந்த பேசிய நாட்கள்லாம் மறக்க முடியுமா? அப்படிலாம் பேசிய நாட்களில் பர்டிகுலர்லி இந்த எங்கள் தங்கராஜா படத்துக்கு அவர் எழுதின வசனத்தை நான் சொல்லியிருக்கேன். நான் அவர்கிட்ட அது இப்படியெல்லாம் அவங்களுக்கு கரெக்டாக புத்திசாலித்தனமாக ஒரு வசனத்தை எழுதி வச்சுருக்கீங்க. அப்படியே நாங்கள்லாம் சிவாஜி கணேசனுடைய ரசிகர்கள், நாங்கள்லாம் அப்படியே பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த திரையரங்கில் வந்து மதுரையில் இந்த படத்தை பார்த்தேன். நான் உட்காந்துருக்கும்போது அப்படியே நான்லாம் கைதட்டி ரசித்து, சிவாஜி ரசிகரெல்லாம் அப்படியே நீங்கள் ஒரு 1000 பேர் உட்கார தேட்டராக இருக்கப்போ 1000 பேர் கைதட்டினா எப்படி இருக்கும் யோசிங்க. பர்டிகுலர் இந்த இடத்துல என்னை நம்பி வந்தவங்க யாருமே கைவிட மாட்டேன், உங்களை தான் நான் நம்பி வந்திருக்கேன்ற மாதிரி யோசி. இப்போ தான் புத்திசாலித்தனமாக அதாவது சிவாஜி ரசிகர்கள் எப்படி வசனம் எழுதுனா சிவாஜி ரசிகர்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த பேட்டர்னில் படத்தினுடைய ஓப்பனிங்கே ஒரு கரகோஷத்தோடு இந்த படத்தை ஆடியன்ஸு பார்த்தாங்க. இதில் வந்து ஆக்சுவலாக பார்த்தா ஒரு க்ரைம் மூவின்னு சொல்லலாம். இது ஆக்சுவலாக க்ரைம் சப்ஜெக்ட் அப்படின்ற பேட்டர்னில் வரும். இப்போ சிவாஜி சார் வந்து ஒரு டாக்டராக வர்றாரு, அது பிறகு மெடிக்கல் காலேஜ் படிக்கிறாரு, இப்போ டாக்டர் ஆகிறாரு. அப்படிலாம் வரும்போது நாகேஷ் வந்து அவருக்கு உதவியாளராக வந்து அப்படியே கூட வந்து கோபின்ற ஒரு கதாபாத்திரம் அப்படியே வந்து அப்படின்னு வரும். ஒரு மேஜர் சுந்தரராஜன் வந்து ஒரு அருமையான ரோலில் நடிச்சிருப்பார். இதெல்லாம் இருக்கும்போது எஸ்வி ராமதாஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. RS மனோகர் ஆக்ட் பண்ணியிருப்பார்.
ஆர்எஸ் மனோகர் வேதாச்சலம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருப்பார் மெயின் வில்லனாக. அப்படி வரும்போது இதில் வந்து திடீர்னு ஒரு கேரக்டர் வந்து ஒரு 25% படம் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கேரக்டர் இன்ட்ரொடக்ஷன் ஆகும். அதாவது ஜெயிலிருந்து பைரவன் சொல்லிட்டு பட்டாக்கத்தி பைரவன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து ஜெயிலிருந்து விடுதலையாகி வெளியே வர்றான் அப்படின்னு. அப்போ இதுவரை அந்த ஊரையே நடுங்க வைத்த பட்டாக்கத்தி பைரவன் அவன் வந்து சிறையிலிருந்து வர்றானா அப்படின்போது அந்த கேரக்டர் அப்படியே அந்த பைரவா அப்படின்னு நாகேஷ் கத்துவார். அடுத்த இதில் பார்த்தா சிவாஜி கணேசன் வந்து அப்படியே பட்டாக்கத்தி பைரவன்ற ஒரு கதாபாத்திரத்தில் இதுவரை மென்மையா ராஜான்ற ஒரு டாக்டர் கதாபாத்திரத்தை நம்ம பார்த்துட்டே வந்தோம். அமைதியான கதாபாத்திரம், மென்மையான கதாபாத்திரம், சாஃப்ட் குணங்களை கொண்ட கதாபாத்திரம். இதுக்கு நேர் எதிராக அந்த பட்டாக்கத்தி பைரவன்ற கதாபாத்திரத்தில் சிவாஜி அந்த இப்போ புல்லட்டு மாதிரி பெரிய பைக் இருக்குல்ல, அந்த பேட்டர்ன் பைக்கில் வந்து சிவாஜி அப்படியே உட்காந்து ஸ்வீங்கம் இருக்குல்ல, அந்த பபுள் கம் அதை மென்னுக்கிட்டே அப்படியே வாயில் அசை போட்டுக்கிட்டே கண்ணாடி கருப்பு கண்ணாடி எல்லாம் போட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டு அப்படியே கர்ஜிக்கும் கதாபாத்திரம். அப்படியே வாய்ஸ்லேருந்து எல்லாமே பாடி லாங்குவேஜ் எல்லாமே குவைட் கான்ட்ராஸ்ட். அந்த பேட்டர்னில் சிவாஜினுடைய இன்ட்ரோடக்ஷன் இன்னும் சொல்ல பண்ணி இப்போ கூட ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இந்த படத்தை திரைக்கு வந்த டைமில் இந்த சிவாஜியினுடைய இன்ட்ரொடக்ஷன் சீன் இருக்குல்ல, பட்டாக்கத்தி பைரவன் கதாபாத்திரம் இன்ட்ரொடக்ஷன் இருக்குல்ல, இந்த இதுக்காகவே நான் 3 நாள் போனேன் இந்த படத்தை பார்க்க. அந்த கதாபாத்திரத்தினுடைய அறிமுக காட்சியை பார்க்குறதுக்காகவே சிவாஜி கணேசன் ரசிகர்களுக்கெல்லாம் அப்படி ஒரு உற்சாகம், குதூகலம் அந்த கேரக்டர். ஏன்னா சிவாஜி அப்படி ஒரு கேரக்டரில் சிவாஜி நடித்ததே இல்லை அதுக்கு முன்னாடி. அவ்வளோ எக்ஸ்ட்ரானரியாக சிவாஜி பண்ணியிருப்பார். அந்த இன்ட்ரொடக்ஷனே அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த பைக்கில் சிவாஜி வரக்கூடியது, கேவி மகாதேவன் இசை, கேவி மகாதேவன் வந்து அந்த பின்னணி இசை அதுக்கு கொடுத்துருக்க ரீரிகார்டிங் இருப்பாருங்க. அதில் வந்து சிவாஜி என்ன எக்ஸ்ட்ரானரியா அப்படின்னு இன்னைக்கு கூட ஒன்றும் இல்லை. அந்த இன்ட்ரொடக்ஷன் சீன் ஆஃப் பட்டாக்கத்தி பைரவன் கேரக்டர் எங்கள் தங்கராஜா அப்படின்ற மாதிரி போட்டு யூடியூப்பில் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவாஜி என்ன இப்படியெல்லாம் கூட எக்ஸ்ட்ரானரியாக இப்படி கூட பண்ணுவாரா, இந்த மாதிரி கதாபாத்திரத்தில் கூட இப்படியெல்லாம் சிவாஜி ஆட்சி செய்ய முடியுமா நடிப்பால் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து சிவாஜி மேலே அளவற்ற மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு இயல்பாகவே உண்டாகும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு கூட அப்படின்றதான் உண்மை. அதுக்கு பிறகு அந்த கதாபாத்திரம் ஹூ இஸ் தட் பட்டாக்கத்தி பைரவன் அப்படின்னு வந்து அதுக்கு பிறகு வந்து நீங்களே கேள்விப்பட்டீங்க, கற்பமானமாம் கண்ணகியாம் சீதையாம், கற்பமானமாம் கண்ணகியாம் சீதையாம் கடை தெருவில் விற்குதட ஐயோ பாவம் அப்படி ஒரு பாட்டு இருக்கும். அதில் ஆக்சுவலாக சௌகர் ஜானகி ஆக்ட் பண்ணியிருப்பாங்க சீதான்ற கதாபாத்திரத்தில். அப்போ இந்த சீதான்ற கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சௌகர் ஜானகி யார், இந்த பட்டாக்கத்தி பைரவன் யார், இந்த பட்டாக்கத்தி பைரவன்ற அந்த மனிதனுடைய நோக்கம் என்ன, அவன் வந்து இது வேதாச்சலம் அப்படின்னு வரக்கூடிய அந்த மனோகர் கதாபாத்திரத்தை ஆட்டி படைத்து அந்த கதாபாத்திரத்தை அழித்து அப்படின்ற ஒரு காரியம் நடக்கிறது என்றால் அந்த காரியத்தை செய்வது பட்டாக்கத்தி பைரவன் என்றால் ஹூ இஸ் தட் பட்டாக்கத்தி பைரவன் அப்படின்றதான் படத்தினோட கிளைமேக்ஸில் அப்படியே பல மனிதர்கள் தீர்த்து கட்டப்பட்டு இப்படிலாம் வரும்போது அந்த காரியங்களை செய்த பட்டாக்கத்தி பைரவன் யார் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஷா அண்ட் ஷா அப்படின்லாம் ஹிந்தி படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் நடிச்சு இதெல்லாம் இருக்குல்ல, அந்த அப்படிப்பட்ட இதெல்லாம் தான் அப்படியே ட்விஸ்ட்டுன்னு சொல்லலாம் படத்தினுடைய கிளைமேக்ஸில். ஆக்சுவலாக அதாவது அந்த 2 சிவாஜியாக இருந்தாலும் 2 சிவாஜியுமே ஒரே சிவாஜி தான். அந்த மென்மையான கதாபாத்திரத்தில் வரக்கூடிய டாக்டர் கதாபாத்திரத்தில் ராஜா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சிவாஜி இருக்கார்ல, பகல் நேரத்தில் மென்மையான மருத்துவராக மென்மையான டாக்டராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நடிகர் தலம் சிவாஜி கணேசன் இரவு நேரத்தில் பட்டாக்கத்தி பைரவனாக மாறி தீமைகளுக்கு எதிராக அயோக்கியத்தனங்களுக்கு எதிராக அட்ராசிட்டிஸுக்கு எதிராக ஆர்ப்பரிக்கக்கூடிய கதாபாத்திரத்தில் நடிகர் தலம் சிவாஜி கணேசன் தான். அப்படி சிவாஜி வந்து லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் வந்து அந்த விக்கு இதெல்லாம் கலட்டிட்டு அப்படின்னு நின்று அப்படி பட்டாக்கத்தி பைரவனு நான் தான் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரானரி ஆடியன்ஸ். நாங்கள்லாம் வந்து அதுவும் ஓப்பனிங் ஷோ பார்த்தது நாங்களாம் மிரண்டோம், அசந்துட்டோம். என்னையா இது, கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்கவே இல்லையா. அது வந்து அவர் வேற இவர் வேறன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். இவர் கதாபாத்திரம் தான் அதுவா, ஒரே கதாபாத்திரமா. அப்போ நீங்கள் சிவாஜி கணேசனை பாராட்டணுமா இல்லையா, இவ்வளவு சாஃப்டாக இவ்வளவு மென்மையாக இவ்வளோ டிஃப்ரெண்ட்டான பாடி லாங்குவேஜில் நடித்த சிவாஜி கணேசன் வந்து பட்டாக்கத்தி பைரவன்ற கதாபாத்திரத்தில் வந்த உடனே அப்படியே பாடி லாங்குவேஜே வேறு உடல் மொழி, வேறு டைலாக் டெலிவரி, வேறு வாய்ஸை கூட ஒரு நடிகனால் மாற்ற முடியுமா? அப்படி ஹார்ஷ் வாய்ஸ், இது மென்மையான வாய்ஸு சிவாஜினால் மட்டும்தான் முடியும், வேறு யாருனாலையும் முடியாது. வேறு யாருனாலையும் அப்படிப்பட்ட பாடி லாங்குவேஜெல்லாம் தர முடியாது. சவால் விட்டு என்னால் சொல்ல முடியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய எந்த நடிகராக இருந்தாலும் சரி சிவாஜி கணேசனுடைய அந்த கான்ட்ராஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, யாருனாலையும் முடியாது. அதாவது நடை உடை பாவனை டைலாக் டெலிவரி பாடி லாங்குவேஜ் எல்லா இதுலேயுமே எக்ஸ்ட்ரானரி மேன், எக்ஸ்ட்ரானரி டேலண்ட். அது சிவாஜிக்கு மட்டுமே கடவுள்
கொடுத்திருக்கக்கூடிய அருள், ஆசீர்வாதம், கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றதுக்கு காரணமே ஆக்சுவலாக இந்த மாதிரி எதிர்பாராத திருப்பத்தை கொண்ட அருமையான திரைப்படம். அப்படி படம் வந்து கொஞ்சம் கூட போர் அடிக்காது. அந்த அளவுக்கு வந்து மிக அருமையாக இந்த படத்தை பிபி ராஜேந்திர பிரசாத் இயக்கியிருந்தார். அதில் வந்து பாடல் அப்படிங்கும்போது அந்த கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவா அப்படின்னு வந்து ஒரு பாட்டு இருக்கும். அது வந்து பெரிய அளவில் வந்து அந்த காலத்தில் வந்து வெற்றி பெற்றது. பிறகு இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற பாடல்களை கொண்ட திரைப்படம். அதனால் வந்து அப்படியே சிவாஜி, மஞ்சுளா 2 பேருமே அந்த இளமை தவழக்கூடிய காதல் காட்சிகளில் மிக அருமையாக நடித்திருந்தார்கள். பட்டாக்கத்தி பைரவன் அப்படின்ற கதாபாத்திரத்தில் ஆழமான முத்திரையை படம் முழுக்க சிவாஜி பதித்திருந்தார் அப்படின்னு கவியரசு கண்ணதாசன் எழுதிய அந்த பாடல்கள் வந்து அனைத்துமே படத்தில் சூப்பர் ஹிட்டாக அமைந்தன. இந்த படத்தினுடைய காட்சிகளுக்கு மிக அருமையாக பாலமுருகன் வசனம் எழுதியிருந்தார். அதனால் சிவாஜி கணேசனுடைய அந்த கலை உலக பயணத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு அருமையான வெற்றி படம் எங்கள் தக்கராஜா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.